கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள நார்ப்பனப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கோபால். இவர் அவரது வீட்டில வளர்ப்பு நாய், அதாவது நாய் ஒன்றை வளர்த்து வந்தார். இந்த நாய் அதே கிராமத்தைச் சேர்ந்த கௌரம்மா என்ற மூதாட்டியின் பேரனான முனியேந்திரன் என்கின்ற வாலிபரை கடிக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். தற்பொழுது பாட்டி வீட்டில் வசித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில நாய் கடிக்க வந்ததால் ஆத்திரமடைந்த முனியேந்திரன் கோபால் வீட்டுக்கு சென்று அவரை திட்டியுள்ளார். பின்னர் அவரது தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோபால் முனியேந்திரன் இருந்த வீட்டிற்கு சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து வாக்குவாதம் முற்றவே ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த முனியேந்திரன் தான் வைத்திருந்த கத்தரிக்கோளால் கோபாலின் மார்புக்கு கீழ் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கோபாலை அவரது உறவினர்கள் மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். தொடர்ந்து அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியில் உயிரிழந்ததாக கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த கெலமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை நடத்தி முனியேந்திரனை கைது செய்தனர். தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.